இன்று காலையில் உங்களோடு கூட தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய வேதாமத்தில் நீங்கள் என்னோடு கூட சங்கீதம் 37வது அதிகாரத்திற்கு நேராக திருப்புவீர்கள் என்றால் அங்கே 23வது 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 37வது அதிகாரம் 23, 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, அவர் தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய நடையை உறுதிப்படுத்துகின்றார், அவருடைய வழிகள் மேல் பிரியமாய் இருக்கின்றார் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. ஆங்கிலத்தில் எனக்கு இந்த வசனம் அதிகம் பிடிக்கும். ஆங்கிலத்தில் தேவ வார்த்தை சொல்லுகின்றது, The Lord directs the steps of the godly. He delights in every detail of their lives. ஆண்டவர் நம்மளுடைய வழிகளை மாத்திரம் நடத்துவது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு நாளின் அனுபவங்கள் மேல் தேவன் மிக பிரியமாய் இருக்கின்றார் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. He delights in every detail of their lives. உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற சம்பவங்கள் மேலே, சூழ்நிலைகள் மேலே கூட தேவன் அதிக கரிசனையாக இருக்கின்றார், அதிக பிரியமாகவும் இருக்கின்றார். ஒரு ஆமேன் சொல்லலாங்களா? நான் அடிக்கடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் இருக்கும் என்றால், ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கின்ற பாதையில் நான் நடக்க எனக்கு ஞானத்தை தாங்க, நீர் எனக்காக நியமித்திருக்கின்ற அந்த ஸ்தலத்தில், அந்த இடத்தில் தங்கி இருக்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நான் அடிக்கடி ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக இருக்கின்றது. நம்முடைய தேவன் காலங்களின் தேவன். அவர் குறிப்பிட்ட நேரத்திலும் காலத்திலும் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்றார் என்று வேதாகமத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். தேவ வார்த்தையில் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு வசனம், காலங்கள் நிறைவேறின பொழுது தேவன் இதை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தேவன் காலங்களின் தேவன் மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பல நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் ஸ்தலத்தையும் தேவன் நியமித்து வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உறவுகளை நியமித்து வைத்திருக்கின்றார், இடங்களை நியமித்து வைத்திருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கின்ற இடத்தில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை அந்த இடத்தில் ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட தேவனோடு கூட நடக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கின்ற இடம் எது, அந்த இடத்தில் நாம் தங்கி இருப்போம் என்றால் தேவன் நம்மை அந்த இடத்தில் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் தேவன் உங்களுக்காக ஒரு இடத்தை தேவன் நியமித்திருக்கின்றார். அந்த இடத்தில் நீங்கள் உறுதியாக உண்மையாக தங்கி இருப்பீர்கள் என்றால் தேவன் அந்த இடத்தில் உங்களை தேடியே அவருடைய ஆசீர்வாதத்தை அனுப்ப வல்லவராய் இருக்கின்றார். இதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். அடிக்கடி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நீர் என்னை இருக்க வேண்டாத இடத்தில் நான் இருக்க விரும்பலை, அனுமதிக்காத இடத்திற்கு நான் போக விரும்பலை, நீர் எனக்காக எந்த இடத்தை நியமித்து வைத்திருக்கின்றீரோ அந்த இடத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் என்று தேவ பிள்ளைகள் ஜெபிப்பது அவசியம். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வாசித்த வசனம். அதுதான் தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கின்றார். எவ்வளோ பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மளுடைய பாதைகளை, நம்மளுடைய நடைகளை தேவன் நடத்த வல்லவராக இருக்கின்றார். எங்கே நடக்கணும், எங்கே நடக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று தேவன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவன் அந்த அருமையான வழிநடத்தலை தர வல்லவராக இருக்கிறார். பல நேரத்தில் நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை, பல நேரத்தில் நாம் காது கொடுத்து அதற்கு செவி கொடுப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். நமக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்துதல் இருக்கின்ற அந்த வசனம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில்
ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. தாவீதின் திறவுகோல் உடையவர் அவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவர் திறக்கின்றவருமாய் இருக்கின்றார். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஒருவரும் திறக்கக்கூடாத விதத்தில் அவர் பூட்டுகின்றவராய் இருக்கின்றார் என்று இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்படுகின்றது. நமக்கு எல்லாருக்கும் அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமாக ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை திறப்பார் என்றால் எல்லாருக்கும் ஆசை தான். ஆண்டவர் எனக்கு ஒரு கதவை திறக்கணும், ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாய்ப்பை தரணும், ஒருவரும் பூட்டக்கூடாத மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு கதவை திறக்கணும் என்று எல்லாரும் விசுவாசத்துடன் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அந்த இரண்டாவது பகுதி அந்த வசனத்தில் நமக்கு பிடிக்காது. அங்கே சொல்லப்படுகின்றது, யாரும் திறக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ணுறாருங்களாமா, பூட்டி விடுகின்றார்களாம். அப்படின்னா சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில வாய்ப்புகளை தடை செய்து விடுகின்றார், சில கதவுகளை சாத்தி விடுகின்றார், சில விருப்பங்களை நிறைவேறாமல் தேவன் அதை தடுத்து நிறுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவ பிள்ளைகள் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நாம் விசுவாசமாய் இருக்கிறது மிக அவசியம். அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற வல்லவராய் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருப்பது அவசியம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் சில கதவுகளை சாத்தினாலும், சில வாய்ப்புகளை உங்களுக்கு தடுத்து நிறுத்தினாலும், தேவன் எல்லாவற்றிலும் அவருடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றார் என்ற உறுதி நமக்குள் இருப்பது அவசியம். சில நேரத்தில் சில பேருக்கு நீங்கள் விரும்புகின்றது போல ஃபாரின் தேசத்திற்கு போகாமல், விசா கிடைக்காமல் தேவன் வாசலை அடைக்கலாம். சில நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் அந்த நீங்கள் எதிர்பார்த்ததை போல அது பெருகாமல் அது தடுத்து நிறுத்தலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு விசுவாசத்தின் உறுதி, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன நடக்கலைனாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுறது இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை, எதுவும் நடக்காமவும் போவதில்லை. ஆண்டவருடைய கரத்திலிருந்து தான் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்றேன். ஆகையால் என்னுடைய விசுவாசம் எங்கே இருந்தாலும் தேவன் எனக்கு அந்த இடத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக தேவன் என்னை மாற்றி என்னை நிறுத்துவார் என்ற ஒரு உறுதி இருப்பது மிக அவசியம். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தின் இடம் சில நேரத்தில் ஒரு என்ன சொல்வது, ஒரு இடைஞ்சலான ஒரு இடமாகவும் இருக்கலாம், ஒரு வசதி இல்லாத இடமா இருக்கலாம், நெருக்கத்தின் இடமாகவும் இருக்கலாம். சில பேர் யோசிக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் எப்பொழுதும் விசாலமாக இருக்கணும், எப்பொழுதும் நன்மை நிறைந்ததாக இருக்கணும், எப்பொழுதும் எல்லாம் வாய்க்கிற மாதிரி இருக்கணும். இல்லைங்க, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சில இடங்களில் தங்கி இருக்க செய்கின்றார். அந்த இடத்தில் ஒருவேளை நாம் புடமிடப்படுகின்றோம், தேவன் நம்மை உருவாக்குகின்றார். எல்லாவற்றிலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய விசுவாசம், நான் எங்கே தேவன் என்னை வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் நான் உண்மையாக இருப்பேன். ஏற்ற நேரத்தில் காலத்தில் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற ஒரு விசுவாசம். பல முன்மாதிரிகள் தேவ வார்த்தைகள் நமக்கு உண்டு. பல தேவதாசர்கள் ஆண்டவர் அவர்களை பல சூழ்நிலைகள் வழியாக நடத்தி செல்கின்றார். சில நேரங்களில் ஆண்டவர் அவர்களை வைத்திருந்த இடம் ஒரு என்ன சொல்றது, நெருக்கமான இடமா இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்தில் உண்மையாக இருந்தபடியால் தேவன் அவர்களுடைய நேரமும் காலமும் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த நோக்கங்களை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்றால், தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பனாய் இருந்தான். அவருடைய தகப்பனாருடைய ஆடுகளை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவருடைய வீட்டிற்கு பிரசித்தி பெற்ற அந்த தீர்க்கதரிசி சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி வந்த பொழுது கூட அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படலை. அவனுடைய சொந்த தகப்பனார் தாவீதை அவன் வயல் நிலையத்திலே இருக்கும்படியாக விட்டு விடுகின்றான். அவ்வளோ ஒரு முக்கியமான நாள், அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தோடு கூட அந்த தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு வந்தாலும் தாவீதை அவருடைய தகப்பனார் வீட்டுக்கு வரும்படியாக அவருக்கு ஒரு அழைப்பை கூட கொடுக்கல.
தீர்க்கதரிசி அடுத்த ராஜாவை அவர் அபிஷேகம் பண்ண வந்த ஒரு தீர்க்கதரிசி தாவீதை தன்னுடைய சொந்த தகப்பனார் ஒரு பொருட்டா கூட அவர் எண்ணவில்லை. தாவீது அவன் வெறும் ஆட்டை மேய்த்து கொண்டு அவன் வெளியே இருந்தான். ஆனாலும் தாவீது அவங்க அப்பா மேல வருத்தப்படலை. என்னப்பா இவ்வளவு முக்கியமான நாளில் என்னை கூப்பிடாம விட்டுட்டீங்களே, எப்படி நீங்க என்னை இப்படி மறக்கலாம் என்று அவனுடைய சொந்த அப்பாவிடத்தில் அவன் வருத்தம் கூட படலை. அவன் தேவன் அவனை எங்க வைத்திருந்தாரோ அந்த இடத்தில் அவன் உண்மையாக இருந்து அவன் கையில் இருந்த பொறுப்புகளை அவன் திறமையோடு கூட நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஆகையால் தேவ அழைப்பு அவன் எங்கே இருந்தானோ அங்கேயே தேடி வந்ததா இருந்தது. இதுதாங்க தேவனுடைய விசேஷம். நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்போம் என்றால், தேவன் நம் கரத்தில் கொடுத்திருக்கின்ற காரியங்களில் நாம் உண்மையாய் இருப்போம் என்றால், நீங்களும் நானும் எதுவும் விசேஷமாக தேடி போகணும் என்ற அவசியம் இல்லை. தேவ அழைப்பை கூட நீங்க தேடி போகணும்னு அவசியம் இல்லை. உங்க செல்வாக்கை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்தில் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் உங்களை தேடி தேவன் அழைப்பை அனுப்பி நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவன் உங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தையும் மகிமையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வல்லவராயிருக்கின்றார். சில நேரத்தில் நாம அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், ரொம்ப பிரமாதமான இடம், கனம் நிறைந்த இடம், எல்லாருக்கும் முன்பதாக பெயர் புகழ் பெற்ற இடம் என்று யோசிக்கிறோம். இல்லைங்க, சில நேரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் எல்லாராலும் மறக்கப்பட்ட இடமா இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கலாம், ஒரு அவமானத்தின் இடமா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல விசுவாசத்தோட தேவன் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கின்றார், ஆகையால் நான் உண்மையாக இருப்பேன் என்று தீர்மானத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த இடத்தை தேடியே தேவன் கனத்தை அனுப்பி விடுவார். அந்த இடத்தை தேடியே தேவன் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வல்லவராயிருக்கின்றார். அதான் தாவீதோட வாழ்க்கையில நடந்தது. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி வந்து வாட்டசாட்டமாக இருந்த எல்லா சகோதரர்களை பார்த்து அவருக்கு விருப்பம் இருந்தது. தீர்க்கதரிசி சாமுவேல் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணுவதற்கு ரெடியா இருந்தாலும், ஆனால் ஆண்டவனை தடுத்து நிறுத்தி, நான் வந்து வெளிப்புறமா நான் பார்ப்பதில்லை, நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சாமுவேலை தடுத்து நிறுத்தி அந்த முழு குடும்பமே தாவீது வீட்டிற்கு வரும் வரைக்கும் சாமுவேல் உட்கார கூட மாட்டேன்ட்டாராம். அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு அழகாக தாவீதை குடும்பத்திற்கு மத்தியில கனப்படுத்தினார். யோசிச்சு பாருங்களேன், தாவீதை அன்றைக்கு சாமுவேல் எல்லாத்திற்கும் முன்பதாக அபிஷேகம் பண்ணினான். நீதான் இஸ்ரவேல் தேசத்திற்கு அடுத்த ராஜா என்று அபிஷேகம் பண்ண பின்பதாகும் அடுத்த நாள் தாவீது என்ன பண்றாருங்க, திருப்பியும் ஆடு மேய்க்க தான் போறாரு. அவரு அடுத்த நாள் பெட்டியை அடுக்கி, சரிப்பா போயிட்டு வரேன்னு சொல்லி பிரிண்டிங் பிரஸ்ல போய் அடிங்க, எனக்கு ஒரு கார்டு அடிங்க, தாவீது வருங்கால ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்று ஒரு பிரிண்டிங் கார்டை அடிச்சு, ஒரு கார்டு விசிட்டிங் கார்டு அடிச்சு எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எனக்காக ஜெபிங்க, நான் வரக்கூடிய ராஜான்னு என்ன அவர் சொல்லலைங்க. என்ன பண்ணாருங்க, திருப்பியும் போய் ஆடு மேய்க்க தான் போனார். தாவீதுடைய அப்பா ஒரு விசேஷித்த ஒரு அப்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பொழுது ஒரு அப்பா மகனை ஒரு தீர்க்கதரிசி தெரிந்து கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக அபிஷேகம் பண்ணியிருந்தாங்கன்னா, சாதாரணமாக அப்பா அம்மா என்ன பண்ணுவோம், ஐயோ நீ ரொம்ப ரொம்ப விசேஷம்ப்பா, நீ திரும்பி போயிடாத வெளியே, இங்கே இரு, உன்னை நல்ல சாப்பாடு போட்டு உன்னை கவனிக்கிறோம், உன்னை ராஜாவாக புஷ்டி ஆகணும், நீ ஒல்லியா வேற இருக்கிற, நீ இங்கே வெளியெல்லாம் போகாது, இங்கே உட்காருன்னு சொல்லி தாவீதுடைய அப்பா உட்கார வைக்கல. அவர் என்ன பண்ணாருங்க, தாவீது என்ன பண்ணாருங்க, அவர் நீ பாப்பா இந்தா வடை, தோசை, இட்லி, சட்னி, சாம்பார் இதெல்லாம் கட்டி எடுத்துட்டு உங்க அண்ணன்மாரை போய் பாரு, அவங்கெல்லாம் யுத்த களத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ என்ன பண்ற, டிஃபனை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுன்னு சொல்லி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை என்ன பண்றாருங்க, சும்மா ஒரு டீ பாய் மாதிரி அனுப்பி விடுறாரு. தாவீது கூட அங்க அன்னைக்கு அப்பாவோட சண்டை போட்டுக்கலாம். என்னப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அன்னைக்கு ஞாபகம் இல்லையா நடந்தது, என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க, நீங்கள் என்னடானா எங்கள் கையில் டிஃபனை கொடுத்து போட்டு போய் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுன்னு சொல்கிறீங்க, என்ன நினச்சிட்டிங்கன்னு அவர் ஒன்றும் சொல்லலை. என்ன பண்ணுறாருங்க, எடுத்துகிட்டு போய் அவர் கையில் கொடுத்திருந்த பொறுப்புகளை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது, அந்த யுத்த களத்திற்கு அவருக்கு போகும் பொழுது இஸ்ரவேலில் இருந்த எல்லா பராக்கிரமசாலிகளும் அங்கே ஒன்றாக சேர்ந்திருந்தாங்க. கோலியாத்துடைய சத்தம் கேட்ட பொழுது எல்லாரும் நடுங்கி கொண்டிருந்த பொழுது தாவீது அங்க போய், யாருடா இவன், இஸ்ரவேலின் தேவனை இப்படியாக பேசி கொண்டிருக்கின்றான் என்று
துணிச்சலோடு கூட அந்த இடத்துல போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த ராட்சதரை கீழே விழுக்கும்படியாக தேவன் தாவீதை பயன்படுத்தினார். என்ன அற்புதமான ஒரு காரியம்! எப்படி நடந்ததுங்க? தாவீது எந்த இடத்தில் தேவன் அவனை வைத்திருந்தாரோ அந்த இடத்தில் உண்மையாக இருந்தபடியால் படிப்படியாக தேவன் அவனுடைய வாழ்க்கையில அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் இருக்கின்ற இடம் ஒருவேளை ஒரு மறக்கப்பட்ட ஒரு இடம் போல காணப்படலாம், ஒரு நெருக்கத்தின் இடத்தை போல காணப்படலாம், ஒரு அவமானத்தின் இடத்தை போல காணப்படலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன் உங்களை மறக்கவில்லை. உங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய நோக்கங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதையும் தற்செயலாக அனுமதிப்பதில்லை. எல்லாவற்றையும் அவருடைய அநாதி நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தேவன் மேல் விசுவாசமா இருக்கின்றவர்கள், தேவனுக்கு பயப்படுகின்றவர்களுக்கு இதுதாங்க நிச்சயம். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் நாள் முடிவில் என்னுடைய தேவனுடைய நோக்கம் நிச்சயம் என் வாழ்க்கையில நிறைவேறியே தீரும் என்ற ஒரு நம்பிக்கை. யோசித்து பாருங்க, கோலியாத்தை அவன் வீழ்த்த பின்பதாக அவ்வளோ பேர் அவனை பாராட்டினாங்க. அடுத்த நாள் அவருக்கு ஒரு அழைப்பு வருது. அரண்மனைக்கு வரும்படியாக ஒரு அழைப்பு வருகின்றது. அந்த அழைப்பு அவனை ராஜாவாக ஏற்படுத்தணுன்ற அழைப்பு இல்லை. ராஜாக்கு நீ ஒரு ஆலோசகராக வான்னு சொல்லியும் அழைக்கலை. அவங்க எதுக்கு அழைச்சாங்கன்னா, வாப்பா சவுலுக்கு கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்குது, வந்து கிட்டார் தட்டு, விருப்பம் இருந்தால் வந்து கிட்டார் தட்டு, இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டவரை எதற்காக உள்ள வராருங்க? அரண்மனைக்குள்ள சுரமண்டலத்தை வாசிப்பதற்காக வராரு. யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? இவ்வளோ தூரம் அவன் சாதனைகளை படைத்து இவ்வளோ காரியங்களை செய்தும் ஆண்டவர் தாவீதை சவுலுடைய அரண்மனையில் உட்கார்ந்து சுரமண்டலத்தை வாசிக்கும்படியாக ஆண்டவர் அவனை அந்த இடத்துல வைக்கிறார். ஏன்னா சில நேரத்தில் இதை மறந்து விடுகின்றோங்க. நீங்கள் மனிதனுக்காக வேலை செய்வதில்லை. உங்களுக்கு மனிதர்கள் எஜமானாய் இருந்தாலும், உங்களுக்கு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிபதியாக இருந்தாலும், அந்த மனிதனுக்கு மேலே ஒரு தேவன் இருக்கின்றார். நீங்களும் நானும் சேவிக்கின்ற தேவன் சகல வல்லமை உடைய தேவனாய் இருக்கின்றபடியால் மனிதனுக்கு நீங்கள் வேலை செய்தாலும் அந்த நாளில் முடிவில் தீர்மானங்களை எடுப்பவர் யாருங்க? தேவன் ஒருவரே. தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தீர்மானங்களை எடுக்க தேவன் வல்லவராய் இருக்கின்றார். ஒருவேளை உங்களுக்கு வரவேண்டிய அந்த ப்ரொமோஷன் பல முறை தடைபட்டு போயிருந்தாலும், உங்களுக்கு வரவேண்டிய அந்த சம்பள உயர்வு வராமல் போயிருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்கள். நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் வல்லமை உள்ள தேவன். எந்த இடத்தில் தடை செய்தார்களோ அதே இடத்தில் தேவன் உங்கள் தலையை நிமிர செய்து, எந்த இடத்தில் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை உண்டாக்கி, உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை அமர வைத்து தேவன் உங்களை கனப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். தாவீதை இந்த அரண்மனையில் போய் சுரமண்டலத்தை வாசிக்க செய்வதற்கும் தேவன் தான் அதற்கு பின்னணியாக இருந்தார். ஏன் ஆண்டவர் அதை செய்தாருன்னா, ஆண்டவருக்கு தெரியும் தாவீது ஒரு சின்ன ஒரு மேய்ப்பனாக தான் வளர்ந்தான். அவன் வாழ்நாளெல்லாம் ஆடை தான் மேய்த்தான். அவனுக்கு ஒரு அரண்மனையில் எப்படி நடக்கணும்னு தெரியாது, எப்படி தீர்மானங்கள் எடுக்கணும்னு தெரியாது. அதனால் ஆண்டவர் அவனை கொஞ்ச நாளைக்கு அண்டர் கவராக அனுப்புனார். ட்ரைனிங்க்கு போய் உட்கார்ந்து அரண்மனையில் அவன் வாசிக்க அவன் பார்க்குறான், சவுலுடைய அரண்மனையில் என்ன நடக்கின்றதுன்னு பார்க்குறான். யார் வராங்க, யார் போகிறாங்க, சவுல் எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்க்க ஆண்டவர் அவனுடைய வருங்கால அழைப்பிற்காக ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். தேவன் அவனை ஒரு ராஜாவாக ஏற்படுத்துவதற்காக அரண்மனையில் உட்கார வச்சு அரண்மனையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று அவன் பார்த்திருக்கின்ற நேரத்திலேயே ஆண்டவர் அவனுக்கு பயிற்சியை கொடுத்து, ஒரு நாள் வரப்போகுது, நீ அந்த சிங்காசனத்தை உட்கார போற, ஆனா நீ இப்போ உட்கார்ந்து சுரமண்டலத்தை ஒழுங்கா வாசிட்டு இருக்கிற நேரத்திலே உனக்கு நான் பயிற்சி கொடுத்து வரப்போகின்ற நாளில் உன்னை இந்த தேசத்திற்கு ராஜாவாக நான் நியமிக்க போறேன். ஆகையால் நீ இப்பொழுது இருக்கிற இடத்தில் உண்மையா இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. இருக்கிற இடத்தில் தேவன் உங்களை எங்க வைத்திருக்கின்றாரோ அங்கே உண்மையா இருங்க. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடக்கலைன்னா கூட, உங்களை தவறா நடத்தினா கூட,
உங்களுக்கு வர வேண்டியது வராம போனா கூட ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல இருக்கும்படியாக அனுமதி கொடுத்திருந்தாருன்னா நீங்க அங்க தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்க வல்லவராய் இருக்கின்றார். எலியாவுடைய வாழ்க்கையில கூட எலியா ஆகாபு ராஜாவிடத்தில் போய் பகிரங்கமா அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை அல்லாமல் இந்த தேசத்தில் மழை பெய்யாது என்று சொன்ன பின்பதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அவன் ராஜாவின் அரண்மனையிலிருந்து வெளியே வந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தை எலியாவை நோக்கி வருகின்றது. வாசிங்களேன் அந்த வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்திலிருந்து கீழ்த்திசை நோக்கி போய், ஆங்கிலத்துல go to the east. அப்படின்னா ஆண்டவர் திசையை கூட தெளிவா சொல்றாரு. எந்த திசையில நீ போகணும்பா என்றதை தெளிவா சொல்லி அந்த ஆற்றோரம் போய் படிங்க. யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. சரியான அட்ரஸை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அங்க போய் ஒளிந்துரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அந்த ஆற்றின் தண்ணீரை குடி. அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே. இது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கும். கர்த்தரின் வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையில நான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன். எலியா தான் சொன்னார், கர்த்தரின் வார்த்தையின்படியே. வாசிங்க. யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஒரு ஆமேன் சொல்லலாங்களா? ஸ்விக்கி டெலிவரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் காகம் டெலிவரியை எலியாக்கு அனுப்பிவிட்டார். எலியா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தாருன்னா போதும், அவரை தேடி என்ன வருதுங்க? காலையில இறைச்சியும் வருது, அப்பமும் வருது, சாயங்காலமும் அப்பமும் இறைச்சி. எப்படி உங்க ஸ்விக்கிக்கு நீங்க ஆர்டர் போட்ட உடனே எந்த அட்ரஸுக்கு நீங்க சொன்னீங்களோ அங்கதான் வருவானே போல, ஆண்டவர் உங்களை எங்க இருக்க சொன்னாரோ அங்க இருந்தீங்கன்னா உங்களை தேடி ஆண்டவர் காகங்களை அனுப்பி உங்களை அந்த இடத்தில் போஷித்து அவருடைய அற்புதங்களை காண செய்ய தேவன் வல்லவராய் இருக்கின்றார். காகம் இருக்கிற எல்லா பறவைகளோட திருட்டு பறவை அதுதான் நான் நினைக்கிறேன். திருடும் எல்லா இடத்துலையும். எங்கிருந்து இந்த அப்பத்தை பிடிச்சிட்டு வந்ததுன்னு தெரியல. ஆகாபுடைய மேஜையிலிருந்தே தூக்கிட்டு வந்திருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஆண்டவர். ஆனால் எலியாக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட்டை ஒவ்வொரு நாளும் காலையிலையும் ராத்திரிலையும் ஆசை தீர அவருக்கு வேணுங்கிறத நல்லா சாப்பிட வைத்து அந்த நல்ல ஆற்றோட உட்காந்து சில்லுன்னு தண்ணி. தேசமே பஞ்சத்தில் இருக்குது, ஆனால் இவருக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? டெலிவரி, டைரக்ட் டெலிவரி கொடுக்குறாரு. எந்த குறையும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு நல்ல தண்ணி குடித்து நல்ல இளைப்பாறும்படியாக தேவன் அந்த இடத்தில் எலியாவை ஆசீர்வதிக்கின்றார். இதுதாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தின் மேன்மை. பலர் உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் பஞ்சத்தில் இருந்தாலும் நீங்கள் தேவன் உங்களுக்காக நியமித்த இடத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களை தேடி தேவன் போஷாப்பை அனுப்புவார். உங்களை தேடி தேவன் ஆசீர்வாதங்களை அனுப்புவார். உங்களை தேடி தேவன் உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளை சந்திப்பார். அந்த இடத்தில் மற்றவர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றபடியா அந்த இடத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மேக ஸ்தம்பம் அது நகர ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் தெரியும், பொட்டியை அடக்கணும், டென்ட்டை மூடணும், உடனே ஓடணும். ஏன்னா அந்த மேக ஸ்தம்பம் நகர ஆரம்பித்த உடனே எல்லாரும் அதை பின்பற்றணும். ஆண்டவர் அவர்களுக்கு அதான் கற்றுக் கொடுத்தார். என்னுடைய மேக ஸ்தம்பத்தை நீ கவனிச்சுக்கிட்டே இரு. அது நகர்ந்ததுன்னா நீயும் நகரு, அது நின்றுச்சுன்னா நீயும் நெல்லு. இதுதான் தேவ பிள்ளைகளும் பண்ணணும். நாம் ஆண்டவருடைய அந்த வழிநடத்தல் மேல் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அது ஆவலாக காத்து கொண்டு இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் ஆண்டவர் இருன்னு சொல்லுவார், சில நேரத்தில் போன்னு சொல்லுவார்.
இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்காம போயிட்டோம்னா பிரச்சனை, போக வேண்டிய நேரத்தில் போகாம போயிட்டோம்னாலும் பிரச்சனை. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, மேக ஸ்தம்பம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணாந்து பாருங்களேன். இதுக்கு தான் நம்ம அண்ணாந்து பார்க்கணும். நான் சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வருகின்ற பர்வதத்தை நோக்கி நான் பார்க்கின்றேன். அப்படின்னா ஆண்டவர் இடத்துல தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துவதற்காக நாம் தேடணும் அவசியமா. ஏன்னா எலியா யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் அழகாக அவனுக்கு போஷாப்பை தந்து தேசமே பஞ்சத்தில் இருக்கு, இவருக்கு மாத்திரம் நல்ல ஐஸ் தண்ணியும் நல்ல காலையிலையும் ராத்திரியும் சாப்பாடு கொடுக்குறாரு. ஆனால் ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா தண்ணி நின்றுச்சு. என்னாச்சுங்க? தண்ணி நின்றுச்சு. ஐஸ் தண்ணி வரல. இந்த வந்துட்டு இருந்த காகம் வரல. அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த போஷாப்பு வரல. என்ன ஆகுதுன்னா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவர் மீண்டும் எலியாவிடத்துல பேசி என்ன சொல்றாருன்னா 8வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கின்ற ஒரு விதவைக்கு என்ன பண்ணாருங்களாம்? கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டவர் நடத்துகின்ற அந்த பாதையில நடக்க ஆரம்பித்தோம்னா, உங்களை கவனிக்கும்படியாக ஆண்டவர் பலரை கட்டளையிட்டு உங்களுக்கென்றே அவர்கள் வந்து உங்களை பராமரிக்கவும் உங்களை உபசரிக்கவும் தேவன் பலரை அனுப்புவார். நீங்களும் நானும் அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுத்தோம் என்றால் நிச்சயம் அற்புதங்களை காண்போம். தேவனுடைய அசாதாரணமான தேவனுடைய அந்த போஷாப்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் கட்டாயம் அனுபவிப்போம். இந்த சாரபேத் என்ற ஒரு இடம் ஒரு சாதாரணமான இடம் இல்லை. ஆங்கிலத்தில் அதோடைய அர்த்தம் என்னன்னா, இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் த்ரூ ஃபயர். அப்படின்னா அக்னியின் மூலமாக சுத்திகரிக்கப்படுகின்ற இடம் தான் இந்த சாரபேத். அப்படின்னா ஆண்டவர் எலியாவை வரப்போகின்ற ஊழியத்திற்காக ஆண்டவர் அவரை புடமிட்டு கொண்டிருந்தார். அவரை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருந்தார். எலியா ஆண்டவர் சொல்லுகின்ற இடத்திற்கு சொன்ன நேரத்திற்கு போகாம போயிட்டார்னா ஆண்டவர் அவரை பயன்படுத்தாமல் போயிருப்பார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இல்லாமல் போயிருப்பார். ஆனால் அவர் தேவனுடைய வழிநடத்தலுக்கு செவி கொடுத்தபடியால் தேவன் எப்போ போன்னு சொன்னாரோ அவர் போனாரு, எப்போ இருன்னு சொன்னாலும் இருந்தாரு. ஆகையால் தேவன் அவரை ஒரு தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் அவரை நிறுத்தி வைத்தார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில இதுதாங்க வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கின்ற இடத்துல நான் இருக்கும்படியாக எனக்கு ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க. நீங்க என்ன நடத்துகின்ற பாதையில நடக்க எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்திற்கு என்னுடைய காது செவி கொடுத்து அந்த சத்தத்தை அறிந்து அதன்படி எனக்கு நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, பாஸ்டர் எப்படி எனக்கு தெரியும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் என்று எப்படி நான் அறிந்து கொள்வேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்று காலை உங்களோடு கூட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு 3 அடையாளங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். தேவ பிள்ளைகள், நீங்கள் இருக்கின்ற இடம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா என்று அறிந்து கொள்வதற்கு 3 அடையாளங்கள். முதல் அடையாளம், தேவ வார்த்தையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சத்தியம். தேவன் நம்மை ஒரு இடத்தில் இருக்க செய்வார் என்றால் அவர் தருகின்ற விலையேற பெற்ற ஒரு வெகுமதி சமாதானம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடிய இந்த விலையேற பெற்ற வெகுமதி சமாதானம். இயேசு தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகின்றேன். உலகம் தருகின்ற சமாதானத்தை போலல்ல, நீங்கள் கலங்காதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. ஆகையால் ஆண்டவர் சொல்றார், நான் சமாதானத்தை உங்களுக்கு தருகின்றேன் என்று. அதுவும் அதை மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே முடிக்கல, உலகம் தருகின்ற சமாதானத்தை போல நான் உங்களுக்கு தரலன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா கேள்வி என்னன்னா, உலகத்தின் சமாதானத்திற்கும் இயேசு தருகின்ற சமாதானத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா உலகத்தின் சமாதானம் சூழ்நிலைகளை சார்ந்து இருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தது என்றால் அவர்களுக்குள் சமாதானம் இருக்கும்.
வேலையில் சரியான நேரத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க, வேலையில் சரியான நேரத்தில் உயர்வு தருகின்றார்கள், எல்லா காரியங்கள் அவர்கள் எதிர்பார்த்ததை போல நடந்தது என்றால் அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம், எல்லாம் நல்லா போகுதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் தருகின்ற சமாதானத்தை போல நான் உங்களுக்கு தரல, நான் தருகின்ற சமாதானம் விசேஷித்த சமாதானம். இயேசு தருகின்ற சமாதானம் எப்பேற்பட்ட சமாதானமாக இருக்கின்றது என்றால், அவர் புயலின் மத்தியில சமாதானத்தை தருகின்றார், பள்ளத்தாக்கின் மத்தியில சமாதானத்தை தருகின்றார். அப்படின்னா உங்களை சுற்றிலும் எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் இயேசு உங்களோடு இருக்கின்றார் என்ற உறுதியின் நிமித்தம் உங்களுக்குள் தரப்படுகின்ற சமாதானம் தான் இயேசு தருகின்ற சமாதானமாக இருக்கின்றது. உலகம் வெளிப்படையான காரியங்களை பார்த்து அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் வெளிப்படையான காரியங்கள் மேல் அவங்களுடைய சமாதானம் சம்பந்தம் இல்லை. அவருடைய சமாதானம் உள்ளான நம்பிக்கை நிமித்தம். புயலில் நடுவில் இயேசு என்னோடு கூட இருக்கின்றபடியால் எல்லா காரியங்கள் எனக்கு எதிர்மறையாக இருந்தது போல காணப்பட்டாலும் இயேசு என்னோடு கூட இந்த படகில் இருக்கின்றபடியால் அவர் எழும்பி நின்று இந்த புயலை பார்த்து சரியான நேரத்தில் பேசுவார் என்ற நம்பிக்கை நிமித்தம் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கின்றையா. அதுதாங்க உங்களுக்கும் எனக்கும் தரப்படுகின்ற சமாதானம். இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பிலிப்பியர் 4:7 சொல்றாரு, புத்திக்கு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை காப்பதாங்க. அப்படின்னா உங்களுடைய சொந்த புத்தியினால அதை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்கின்றபடியால் உங்களுக்கு அந்த இருதயத்தில் தேவன் ஒரு சமாதானத்தை தேவன் தர வல்லவராய் இருக்கின்றார். அப்படின்னா சில நேரத்தில் மற்றவங்கெல்லாம் புலம்பி கொண்டு இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் ஐயோ எப்படி இதை நான் சந்திப்பேன், எப்படி இதை சமாளிப்பேன்னு யோசிப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த புயலின் மத்தியில் சமாதானமாக இருப்பாங்க. எப்படி இயேசு புயலின் மத்தியில் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாரோ, நீங்களும் தேவ பிள்ளைகளாக இருக்கின்றபடியால தேவன் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பீங்க. பேதுரு கூட அப்படிதான். அவருக்கு அடுத்த நாள் ஒரு தலையை வெட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவரை சிறைச்சாலையில் 6, 7, 8 காவல்துறை அவரை காத்து கொண்டு இருந்தாங்க. பேதுரு என்ன பண்ணாருங்க? எப்படிங்க தூங்க முடியும்? நாளைக்கு உங்களை கொல்ல போகிறேன்னு யாராவது சொல்லிட்டு உங்களை ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு போனாங்கன்னா நீங்கள் தூங்குவீங்களா, தூங்க மாட்டீங்களா? தூங்க மாட்டீங்க. ஒரு என்ன சொல்ல குச்சி எடுத்து ஒரு குழியை நோண்டி எப்படிடா இந்த ரூம் விட்டு வெளியே போகிறதுன்னு ராத்திரியெல்லாம் பிரயாசப்படுறீங்க. பேதுரு அப்படி பண்ணலைங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கம். அந்த தேவதூதர் நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்கன்னா ஒரு அடி கொடுத்து பேதுரு எழுப்புறாரு. எழும்புடா எழும்பு. அவ்வளோ ஆழ்ந்த நித்திரை தேவன் அவருக்கு சமாதானத்தை தந்தார். உங்களுக்கும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் உங்களை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்தை தேவன் தருவார். யோசிப்பை யோசித்து பாருங்களேன். சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவருக்காக நியமித்த இடத்தில் இருந்தபடியால் அவர் செய்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் அவர் உத்தரவாதத்தோடு செய்து கொண்டிருந்தார். ஆகையால் அந்த நேரம் வந்த பொழுது ஆண்டவர் யோசேப்பை அந்த சிறைச்சாலையிலிருந்து எடுத்து ஒரு அரண்மனையில் உட்கார தேவன் அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டார். அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கின்ற அந்த காலகட்டம் கடினமாக இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நம்மை நடத்தி செல்கின்றார். ஏனென்றால் அவருக்கு ஒரு அனாதி நோக்கம் உண்டு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையான ஒரு எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கின்றபடியால் சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்கள் வழியாக நடத்தி செல்கின்றார். நீங்களும் நானும் ஃபாதர் பெர்க்மன்ஸை போல பாட ஆரம்பிக்கணும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். சோர்ந்து போகாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாங்களா? பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். நீங்களும் நானும் அந்த நித்திய ராஜ்யத்திற்காக ஒவ்வொரு நாளும் வைராக்கியத்தோடு நம்ம விசுவாச நடைய நடப்போம். தேவன் உங்களுக்கு நியமித்த இடத்தில் இருக்கின்றீர்களா என்று அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா இருதயத்தில் சமாதானம் இருக்கின்றதா? நான் ஒரு சமாதானத்தை தருகின்றார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. இரண்டாவது, ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் இடத்தில் இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் தெய்வீக போஷிப்பு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எலியாவுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் எலியாவின் தேவைகளை அற்புதமாக தேவன் சந்தித்தார். இந்த சாரபேத்துடைய விதவையின் வீட்டுக்கு போன பொழுது ஆண்டவர் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவனுக்கு தேவையான எல்லா போஷிப்பையும் ஆண்டவர் தந்தார். இன்னொரு அருமையான ஒரு உதாரணம் ரூத்துடைய வாழ்க்கையிலும் நகோமியோடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா
இந்த ஆரம்ப அதிகாரத்தில் நவோமியுடைய கணவர் எலிமெலேக், அவர் யூதாவில் பஞ்சம் இருந்தபடியால் பெத்லெஹேமை விட்டு மோவாபு தேசத்திற்கு தன்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். அந்த பெத்லெஹேமிலிருந்து எப்போ கால் எடுத்து வெளியே வச்சாங்களோ அன்றிலிருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, ஒரே சாபம். ஏனென்றால் பெத்லெஹேம் என்பது அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டை விட்டு போட்டு அப்பத்தை எப்பொழுதும் வெளியே போய் தேடினா பிரச்சனை தான் வருங்க. இந்த எலிமெலேக் தான் செய்தார். முழு குடும்பத்தை அவர் மோவாப் தேசத்துக்கு அவர் நகர்த்தி சென்ற பொழுது நவோமியுடைய வாழ்க்கையில இடிக்கு மேலே இடி. எல்லா ஆண்களும் மரித்து விடுகின்றார்கள். எலிமெலேக் மரித்து விடுகின்றார். அவருடைய 2 மகளோனும் கிளியோனும் 2 பேரும் இழந்து விடுகின்றார். நவோமி எல்லாவற்றையும் இழந்து வெறும் 2 மருமகளோடு கூட அவள் இருக்கும் பொழுது அப்போதான் நவோமி ஒரு தீர்மானம் செய்கிறாங்க. நான் திருப்பியும் எங்கே போகணும்? பெத்லெஹேமுக்கு நான் போகணும் என்று தீர்மானம் செய்கிறார். என்றைக்கு அவர்கள் ஆண்டவர் அவளுக்கு நியமித்த இடத்திற்கு போகணும் என்று தீர்மானம் எடுத்தாங்களோ அன்றிலிருந்து தேவன் அவள் இழந்ததை அத்தனையும் தேவன் அவளுக்கு திரும்பி தர ஆரம்பித்தாருங்க. நவோமி பெத்லெஹேமுக்குள்ள வந்த பொழுது ஜனங்கள்லாம் பார்த்து அவங்க சொன்னாங்க, என்னை நவோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க, என் வாழ்க்கையில கசப்பு மேல கசப்பு என்று அவ்வளோ ஒரு துக்கத்தோடு துயரத்தோடு வந்தாங்க. ஆனா பெத்லெஹேமுக்கு உள்ள கால் வைத்த உடனே ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எதெல்லாம் இழந்தார்களோ மீண்டும் நவோமி பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் வந்தபடியால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நான் அவங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஒருவேளை அந்த தேவன் உங்களுக்காக நியமித்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா திரும்பி வாருங்கள். தேவன் உங்களுக்காக நியமித்த ஸ்தலத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் தேவன் நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள தேவன் வல்லவராய் இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். நவோமியோட வாழ்க்கையில மீண்டும் தேவன் அற்புதங்களை செய்து அந்த மாறாவை தேவன் மதுரமாய் மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கின்ற மேன்மை நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த ரூத் புஸ்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் இந்த கடைசி அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் 17ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. வாசிங்களேன். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஸோ ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசிக்கிட்டாங்களாமா, நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று பேசிக்கிட்டாங்களாமா. கேள்வி என்னன்னா, நகோமிக்கு பிறந்ததா இல்லை ரூத்துக்கு பிறந்ததா? சத்தமா தான் சொல்லுங்களேன். ரூத்துக்கு தான் பிறந்தது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? நகோமிக்கு ஒரு ஆண்குள்ள பிறந்ததுன்னு சொல்றாங்க. இந்த நகோமி தான் பெத்லெஹேமுக்குள்ள வந்த பொழுது என்ன நீங்க மாறான்னு என்ன கூப்பிடுங்கன்னு சொன்ன நகோமி ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்குள் வந்த பொழுது தேவன் இழந்தது எல்லாவற்றையும் திரும்பி தந்து இழந்த 2 மகனுக்கு பதில் ஆண்டவர் ஒரு பேரனை போல ஓபேத்தை அவங்களுக்கு கொடுத்து எல்லாரும் நகோமியுடைய மகன் என்று அழைக்கும்படியாக அந்த அவமானத்தையும் நிந்தையும் தேவன் மாற்றி அதே இடத்தில் நகோமியை தேவன் கனப்படுத்தினார். இதுதாங்க ஒரு ஆசீர்வாதத்தின் இடத்தில் இருக்கின்ற மேன்மை. இன்று காலையில் நீங்களும் பெத்தேலில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட இடைபடுகின்ற ஒரு இடமா இருக்கின்றது. நான் எவ்வளவோ சாட்சிகளை கேட்டுட்டேன் நம்மளுடைய சபையில குறித்து. பல விசுவாசிகள் வேலைக்காக மற்ற காரியங்களுக்காக கோயம்புத்தூர் விட்டு போட்டு பெங்களூருக்கு போய் இன்னும் வேலைக்காக அல்ல ஒரு இன்னும் உயர்ந்த பதவிக்காக போனாங்க. போய் கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ இது வேண்டான்னு சொல்லி திரும்பி வந்து எங்களுக்கு வேலை உயர்வு இல்லைனாலும் பரவாயில்ல, சம்பளம் உயர்வு இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவன் குறித்து வைத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தின் வீட்டில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்று எங்க திரும்பி வந்தார்களோ அந்த இடத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் தேவன் அவர்களை கனப்படுத்தி இன்றைக்கு அவர்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கின்றார்கள். நான் இன்றைக்கு அதான் பார்த்து சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோம்னா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் இருக்க நாம் பழகிவிட்டோம் என்றால் நீங்கள் அந்த இடத்தில் தேவன் அவருடைய தயவை பெருக செய்வார். அந்த இடத்தில் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல அவ்வளவு வேலை கிடைக்காதுங்க, நீங்க பெங்களூர் போகணுங்க, சென்னை போகணுங்க, ஹைதராபாத் போகணுங்க, இங்க போகணும்னு. ஆனா நீங்க சொல்லலாம் இல்லைங்க, தேவன் என்னை இந்த இடத்தில் என்னை இருக்கும்படியாக
இந்த இடத்தில் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கின்றார் என்று சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் ஹைதராபாத்ல போய் வேலை எடுத்து செய்வதை காட்டிலும், பெங்களூர்ல போய் வேலை எடுத்து செய்வதை காட்டிலும், இருக்கிற கோயம்புத்தூர் பட்டணத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்து உங்க சந்ததியை ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய மகிமையின் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில விளங்க செய்ய வல்லவராய் இருக்கின்றார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை நாம் அறிந்து அதில் இருக்க பழகிவிட்டோம் என்றால் தேவன் தொடர்ந்து அந்த இடத்தில் நம்மை பெருக செய்து அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க செய்ய வல்லவராய் இருக்கின்றார். மூன்றாவது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு ஒரு அடையாளம் தெய்வீக பாதுகாப்பு. எங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் இருப்போம் என்றால் தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல் தங்கி இருக்கின்றது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் என்ற மனிதனிடத்தில் வந்து, ஆபிரகாம், நான் உனக்கு காமிக்கின்ற தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொன்ன பொழுது ஆபிரகாம் உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனும் முழு குடும்பமும் உடனடியாக தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆனால் அதே 12ஆவது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தேவ வார்த்தை சொல்லுகின்றது, வாசிங்களேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். தேவ அழைப்பு ஆபிராமை நோக்கி வருகின்றது. வா ஆபிராம், உனக்கு நான் காமிக்கக்கூடிய தேசத்திற்கு நீ புறப்பட்டு போன்றாரு. ஆபிராம் பெட்டி எடுக்கும் பொழுது லோத்து உங்க பெரியப்பா பெட்டி எடுக்கிறத பார்த்துருப்பாரு. எங்க பெரியப்பா போறீங்கன்னு கேட்டிருப்பாரு. ஆண்டவர் சொன்னாருப்பா, நான் போறேன், நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி லோத்தும் அவங்க குடும்பமும் என்ன பண்றாங்க, ஆபிராமோடு கூட அவர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அழைப்பு லோத்துக்கல்ல, ஆபிரகாமுக்கு தான். ஆனால் லோத்து ஆபிரகாமோடு கூட போன நிமித்தம், அந்த உறவின் நிமித்தம் என்ன நடந்ததுன்னா, ஆபிரகாம் மேல் கொடுத்த ஆசீர்வாதம் லோத்தின் மேல வழிந்தோட ஆரம்பித்தது. லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்த நிமித்தம் அவனும் ஆசீர்வதிக்கப்படுகின்றான், அவனுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்கள் ஒருமித்து அவர்கள் குடியிருக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் என்ன நடந்ததுன்னா அவ்வளோ பெருகிடுச்சாமா. அந்த பூமி என்ன பண்ண முடியுங்களாமா, அவர்களை தாங்க கூடாத அளவிற்கு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாங்க. யோசித்து பாருங்க, என்ன ஒரு அற்புதம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், அழைத்தாரு. லோத்து சும்மா கூட வந்தான், அதனால அவன் மேலே ஆண்டவர் ஆசீர்வாதம், அவனுக்கும் எல்லாவற்றையும் பெருக செய்தார் ஆண்டவர். இருவருக்கும் ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கியும் ஐஸ்வர்யத்தையும் தந்தாரு. ஆனா ஒரு தவறு நடந்துருச்சு. லோத்து அவனுடைய ஆசீர்வாதத்தின் காரணத்தை மறந்து விட்டுட்டான். அவன் நினைச்சிட்டான், எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்துட்டாரு நினைச்சிட்டு அந்த அதிகாரம் நீங்க படிக்கும் பொழுது 2 வேலைக்காரங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லோத்துடைய வேலைக்காரனும் ஆபிரகாமுடைய வேலைக்காரனும். இப்போ லோத்து என்ன பண்ணியிருக்கணும்னா, வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டே, இங்கே பாரு, ஆபிரகாமுடைய ஆட்களோட எந்த விதத்துலையும் வாக்குவாதம் பண்ணாது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் பிழைக்கிறோன்னா அவர்னால தான். ஒழுங்காக அவங்களோட ஒத்துழைச்சு எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு நீ உதவி செய்யன்னு சொல்லி புத்தி சொல்லி அவனை வேலைக்காரங்களை அவன் கட்டுப்பாடு படுத்தியிருக்கணும். ஆனால் என்ன நடந்ததுன்னா, அவன் எதுவும் செய்யலை. பிரச்சனை அவ்வளோ முத்தின பிறகு ஆபிரகாம் சொல்கிறாரு, இங்கே பாரு, நம்ம 2 பேர் இருக்குன்னா பிரச்சனை தான் வரும், நீ உனக்கு ஒரு இடத்த தேடிக்கோ, நான் நீ எதை எடுக்கிறியோ அதுக்கு நான் அப்பாற்பட்டு நான் எடுத்துக்கிறேன்றாரு. அங்கேயும் லோத்து என்ன பண்ணியிருக்குன்னா, பெரியப்பா உங்கள் விட்டு நான் போக மாட்டேன், ரூத்தை போல சொல்லியிருக்கணும், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ நான் அங்கேயே இருப்பேன், ஏன்னா நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன், உங்களோடு இருக்கும் பொழுது என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த அதிகாரத்தில் கண்ணை ஏறெடுத்து பார்த்து அவனுக்கு பிரியமான இடத்தை அவன் தெரிந்து கொண்டு ஆபிரகாம் விட்டு பிரிந்து அவன் போயிடணும். ஆபிரகாம் விட்டு அவன் பிரிந்து போன உடனடியாக அடுத்த அதிகாரத்திலே என்ன நடக்குதுன்னா, ராஜாக்கள் யுத்தம் செய்யும்படியாக அவர்கள் திட்டம் செய்யும் பொழுது யாரை அவர்கள் பிடித்து கடத்தி செல்றாங்க? லோத்து. அடுத்த அதிகாரத்திலே லோத்து அவனும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கடத்தி எடுத்துக்கொண்டு போறாங்க. ஏங்க, அந்த ராஜாக்கள் ஏன் ஆபிரகாமை அவங்க கடத்தி செல்லலை? ஏன் ஆபிரகாமையும் அவங்க எடுத்துருக்கணும்ல? லோத்து எடுத்தவங்க ஆபிரகாம் எடுக்கணும்ல? ஏன்னா ஆபிரகாம் மேல தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. ஆனால் லோத்து என்னைக்கு அங்கிருந்து வெளியே போனானோ அந்த பாதுகாப்பை இழந்துட்டான்.
உடனடியாக. அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தான் போய் லோத்தை போய் காப்பாற்றி மீட்டுக்கொள்கிறாரு, திரும்பி எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்கிறாரு. அப்போவாது புத்தி வரணும்ல, அப்போவாது லோத்து சொல்லிக்கணும், பெரியப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் திரும்பி உங்கள் பக்கமே வந்து உட்காந்துக்கிறேன், அதுதான் பாதுகாப்புன்னு சொல்ல வேண்டியவன் சோதோம் பக்கம் போய் அவனுடைய கூடாரத்தை விரித்து அவனுடைய முடிவு ஒரு பரிதாபமான முடிவாய் மாறுகின்றது. ஆனால் ஆபிரகாம் மேல் தேவனுடைய ஆசீர்வாதமும் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் இருந்தபடியால் தேவ பாதுகாப்பு அவன் மேல் இருந்தது. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கென்றே தெய்வீக உறவுகளை வைத்திருக்கின்றார். அந்த உறவில் இருக்கின்ற வரைக்கும் அந்த தெய்வீக பாதுகாப்பும் நம் மேல் இருக்கின்றது. நாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றும் காரணம் நம்ம அறிந்து கொள்வது அவசியம். சில நேரத்தில் தேவன் நம்மை சிலரோடு கூட இணைத்து வைப்பதற்கு காரணம் அவர்கள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு சித்தம் கொண்டிருக்கின்றார். இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் இந்த ஆசீர்வாதத்தின் இடத்தை விட்டு நகராமல், ஆண்டவரே நீங்கள் எங்கே என்னை வைத்திருக்கின்றீர்களோ அந்த இடத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன் என்று தீர்மானம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை அந்த இடத்தில் உயர்த்தி அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கின்றார். தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும். நம்ம வாசித்த வசனத்தின்படி சங்கீதம் 37 அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மளுடைய பாதையை தேவன் நடத்த பிரியமாயிருக்கின்றார். நீதிமானுடைய பாதையை தேவன் மிக கருசனையாக வழி நடத்துகின்ற தேவனாயிருக்கின்றார். நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற இடம் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடம். நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஸ்தலம் ஆண்டவர் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை கட்டத்தில் அதை அனுமதிச்சிருக்கிறார். நீங்கள் விசுவாசமாக எந்த இடத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் உண்மையாக இருங்கள், உத்தரவாதமாக இருங்கள். அந்த இடத்துல சோர்ந்து போயிடாதீங்க. என்ன நடந்தாலும் உங்களுக்குள்ள உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏற்ற நேரத்தில் காலங்கள் நிறைவடையும் பொழுது தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்றுவார். தேவனுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒருவேளை நான் இருக்கின்ற இடம் நெருக்கத்தின் இடமா இருக்கலாம், அவமானத்தின் இடமா இருக்கலாம், நிந்தனையின் இடமா இருக்கலாம். ஆனால் என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கின்றபடியால் அந்த அவமானத்தின் இடத்தை கனத்தின் இடமாய் தேவன் எனக்கு ஒரு நாள் மாற்றுவார். எந்த இடத்தில் நான் நிந்தையை சந்திக்கின்ற அதே இடத்தில் என்னுடைய தலையை உயர்த்தி தேவன் அவருடைய நாமத்தை கனப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். ஆகையால் என்னை வைத்திருக்கின்ற இடத்தில் தாவீதை போல நான் உண்மையாக இருப்பேன். ஏனால் தேவன் அவருடைய நோக்கங்களுக்காக என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று அந்த உறுதி நமக்குள் இருந்ததுன்னா, ஐயா அவங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து நீங்கள் எதிர்பாராத விதங்களில் தேவன் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கின்றார். என்னோடு கூட எளிமையாக உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். ஒருவேளை இன்றைக்கு ஒரு குழப்பத்தோடு கூட வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு தீர்மானத்தின் ஒரு கட்டத்தில் நீங்கள் இருந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றது. இருக்கிற இடத்தில் உண்மையாக இருங்கள். தேவன் உங்களை வைத்திருக்கின்ற இடத்தில் நீங்கள் உண்மையாக இருங்கள். தேவன் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய அளவற்ற கிருபையை தேவன் வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? என்னோடு கூட ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி என்னோடு கூட தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக நியமித்திருக்கின்ற ஸ்தலத்தில் நான் உண்மையாக இருக்க எனக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு சபையாராக உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய காதுகளை நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஒரு கீழ்ப்படுகின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எவ்வளோ பெரிய நோக்கங்களை எங்களுக்காக வைத்திருக்கின்றீர்கள், எவ்வளோ பெரிய திட்டங்களை எங்களுக்காக வைத்திருக்கின்றீர்கள். ஒரு தவறான இடத்தில் நாங்கள் இருக்க விரும்பல. சீக்கிரமாக அவசரப்பட்டு நீங்கள் போ என்று சொல்லுவதற்கு முன்பதாக நாங்கள் போக விரும்பல ஆண்டவரே. ஆண்டவரே மோசேவை போல உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என்று சொன்னது போல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கின்றபடியால் நாங்கள் இருக்கிற இடங்களில் நாங்கள் உறுதியாக உண்மையாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை இன்றைக்கு துயரத்தோடு கூட ஆண்டவரே பலவிதமான அவமானத்தையும் நிந்தனையும் சந்தித்து ஒரு வேலையிலேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு அவளுக்கு ஆறுதல் உண்டாவதாக, நம்பிக்கை வருவதாக, அவளுக்குள் தெய்வீக சமாதானம் நிரப்பப்படுவதாக. தேவன் என்னோடு கூட இருக்கின்றபடியால் இந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலே தேவன் எனக்கு ஒரு நீரூற்றை தருவார். தேவன் என்னோடு கூட இருக்கின்றபடியால் இந்த வனாந்தரத்தில் தேவன் எனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வருவதாக. தேவன் என்னை போஷிப்பார், தேவன் என் தேவைகளை சந்திப்பார். நான் வெறும் உண்மையாய் இருந்தால் போதும், தேவன் என்னை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றாரோ அங்கு உறுதியாய் இருந்தால் போதும் என்ற ஒரு நம்பிக்கை இருதயங்களை பிடித்துக் கொள்வதாக என்ற காலம். அப்பா இன்றைக்கு நீர் என்னுடைய இருதயத்தில் வைத்திருந்த வார்த்தையை நான் பேசியிருக்கின்றேன்.
இன்றைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையோடு கூட பரிசுத்தாவியான நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. நீர் பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு காலையில் இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் இயேசு தருகின்ற இந்த புதிய வாழ்வு, புதிய ஜீவன், பாவ மன்னிப்பின் உணர்வு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க விரும்புகின்றார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார், கட்டி எழுப்ப விரும்புகின்றார். யாராக இருந்தாலும், என்ன பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் இயேசு என்ற நாமத்தை நோக்கி கூப்பிடுகின்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இயேசுவே, நீர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தீர், உம்மேல் என் விசுவாசத்தை வைக்கின்றேன் என்று சொல்கின்றவர்களுக்கு நித்திய ஜீவன் தரப்படுகின்றது என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்காக ஜெபிக்க அன்பின் பிதாவே, இன்றைக்கு இந்த ஜெபத்தை செய்த ஒவ்வொருவருக்கும் இந்த தெய்வீக சந்திப்பு உண்டாவதாக. இன்றைக்கு இருள் நீங்கி, சாபங்கள் முறிக்கப்பட்டு, நுகங்கள் முறிக்கப்பட்டு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய வெளியேறப்பெற்ற கிருபைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வருவதாக. இன்றைக்கு தேவ வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்லும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் எங்களுக்காக நியமித்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் இடத்தில் தங்கியிருக்க ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பிரயாசப்படுவோமாக. ஜனங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய கிருபை பெருகுவதாக. இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஒரு ஆமென் சொல்லலாங்களா? ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் தேவன் அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில பெருக செய்வார். நன்றி. நமக்கு அடைக்கலமானவர், புகலிடமானவர். இயேசுவே உன் நாமமே கரங்கள் உயரட்டுமே. அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உயர்த்த விரும்புகிறவர்கள் எல்லாம் அப்படியே கரங்களை ஒரு திட்ட தரிசன செயலாய் நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே என் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் இந்த நாமம் உயரணுமே. நான் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த நாமம் உயர்த்தப்படணுமே. எங்க குடும்பம் மூலமா எங்க நாமம் உயரணுமே. உங்க நாமம்
உயர்த்ததான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்வின் லட்சியம் இன்னும் உங்க நாம மேன்மை அடையணும். Oh, that is my ultimate desire. அப்படியே கரங்களை அசைத்து நல்ல ஆராதிப்போம், worship him, உயர்த்துவோம். துதிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர், வணங்கப்படத்தக்கவர், கனத்துக்குரியவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் இயேசு ராஜாவே. நமக்காக ரத்தம் சிந்தினவர், ஜீவனை கொடுத்தவர், முழு சரீரத்தின் பிக்க கொடுத்தவர். ஓ, தம்மையே நமக்காய் அர்ப்பணித்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் சொல்லுங்க, சொல்லுங்க.